8 பேருக்கு ஈஸியாக பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கறி மசாலா, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடான உடனே அதில் எண்ணெயை ஊற்றிக்கங்க. எண்ணெய் ரொம்ப வேணாம். எண்ணெய் சூடாகும், அதில் நெய், அப்புறம் கறி மசாலா, பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் போட்டு, ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு, முந்திரி எல்லாம் போட்டுருங்க. அடுப்பு ரொம்ப சூடாக வேணாம், ஓரளவுக்கு மிதமான சூடாக இருந்தால் போதும். இதெல்லாம் சூடான உடனே வெங்காயத்தை போட்டு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வதங்கணும். லேசாக உப்பு போட்டுருங்க, அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப வதக்க வேணாம், ஓரளவு சூட்டில். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிங்க. அப்போ தான் வந்து எந்த ஒரு ஸ்மெல் கிடைக்காது. தக்காளியை போட்டு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க புதினா, நான் ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா போடுறவங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாத்துலேயும் எண்ணெய் படமும் நல்லா வதக்கிடணும். அப்படியே பிரியாணி வாசம் லைட்டாக வர ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மசாலா படணும். சிக்கனில் லைட்டாக எண்ணெயெல்லாம் நல்லா படணும். நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனோடு வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிடுங்க. கொஞ்ச நேரம் அடுப்பில் அந்த சூட்லேயே இருக்கணும். அடுப்பு வந்து ரொம்ப அதிகமான சூடு வச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயிர் அதில் சேர்த்து தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அதில் எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்துங்க, இன்னும் செம்ம டேஸ்ட் இருக்கும். எலுமிச்சம்பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விடணும். கறி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆஃப் வெந்ததுக்கப்புறம்
அப்பப்போ மிக்ஸ் பண்ணி இது பண்ணி விட்ருங்க, கிளறி விட்ருங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிடும். நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸுக்கு கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டோம். ஓரளவுக்கு அரை இதில் ஊற வச்சு தேவையான அளவு அதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஓகே, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.